Hi viewers, இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் 9th ஸ்டாண்டர்ட். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருந்து ஒரு யூனிட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோட நேம் வந்து டாக்டர் ஏ மாரியப்பன், எம்எஸ்சி பிஹெச்டி. வெல்கம்ஸ் யூ. So 9th standard science subject unit name measurement. So measurement is the basis of all important scientific study. Measurement என்றதான் scientific study ஓட basics. It plays an important role in our daily life also. Day to day life ஓட இது வந்து important role வந்து எடுக்கும். So measurement answers questions like how long, how heavy and how fast. நம்ம questions கேட்கும்போது எவ்வளோ தூரம் உள்ளது, எவ்வளோ வெயிட் உள்ளது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது, இதுக்கெல்லாம் ஒரு நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். அந்த நம்பர் தான் எதை கொடுக்கக்கூடியது, மெஷர்மெண்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ கம்பேரிஷன் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சேம் கைண்ட், determination of size or magnitude of the quantity. Okay, physical quantities can be divided into two kind. First one fundamental quantity, second one derived quantity. It's nothing but dependent quantities. So quantities that can be measured. Quantities என்றது வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய கைண்ட் ஆஃப் வேல்யூ. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து டூ டைப்ஸாக செப்பரேட் பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாகவும் டெரைவ்டு குவான்டிட்டியாகவும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து டூ டைப்ஸாக செப்பரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன் இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸ், செகண்ட் ஒன் டிபெண்ட் குவான்டிட்டிஸ். த குவான்டிட்டிஸ் விச் cannot be used any other quantities. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு குவான்டிட்டியுமே தேவையில்லை அப்படின்னா அந்த குவான்டிட்டி வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. டெரைவ்டு குவான்டிட்டிஸ் ஆர் குவான்டிட்டிஸ் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. டெரைவ்டு குவான்டிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து நீடட். ஸோ அந்த குவான்டிட்டியை நம்ம என்ன சொல்கிறோம், டெரைவ்டு குவான்டிட்டி நம்ம சொல்கிறோம். Examples for fundamental quantities: mass, length, time, temperature, current, electricity, luminous intensity. Derived quantities can example speed and density. Speed can be written as distance by time. Density can be written as mass per unit volume. Physical units. So before finding the international system of units, we are used three system of units. First one MKS, second one FBS, third one CGS. MKS stands for meter kilogram second, FBS stands for foot pound seconds, CGS stands for centimeter gram second. Foot is a singular of feet. Okay. SI system of units. SI system is nothing but international system of units. It is a modernized and improved form of previous system of units. So 7 fundamental quantities explain பண்ணியிருக்கோம். அந்த 7 fundamental quantitiesக்கான concern SI யூனிட் வந்து டேப்லெட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கான சிம்பிள்ஸ் SI யூனிட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கொடுத்துட்டு கரஸ்பாண்டிங் SI யூனிட் வந்து அவங்க கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸோட சிம்பிள் வந்து ஸ்மால் எம், மாஸோட SI யூனிட் வந்து கிலோகிராம், லென்த் எல் மீட்டர், டைம் டி செகண்ட், கரண்ட் ஐ ஆம்பியர், டெம்பரேச்சர் டி கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஸ்மால் என் மோல், luminous intensity ஐ சபிக்ஸ்லி கேண்டிலா. ஓகே, தென் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் லென்த். ஸோ லென்த்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா the distance between 2 points. SI unit of length is meter. In order to measure very large distance, we can use the following units. So very large distance உள்ளதை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, first one astronomical unit, second one light year,
third one parsec. So astronomical units is nothing but distance between sun center to the earth center. One astronomical unit is defined as distance between sun center to the earth center. So நம்ம astronomical unit ஓட வேல்யூன்னு கேட்டாங்கன்னா 1.496 into 10 to the power 11 மீட்டர். டயக்ராமில் வந்து கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சன் சென்டரில் இருந்து எர்த்து சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் 1 astronomical unit. Next one, light year. Light year is defined as distance traveled by light in 1 year in vacuum. So what is the value of 1 light year? 9.46 into 10 to the power 15 meter. Third one, parsec. It is also a unit measure of celestial bodies. Distance between two celestial bodies. 1 parsec value 3.26 light year. How many light years away? ஸோ நம்மளோட எர்த்து வந்து ஃப்ரம் த சன்னில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 8.3 லைட் மினிட்ஸ் ஃப்ரம் த சன். சன்னில் இருந்து ஒரு லைட்டு கிளம்பி எர்த்தை ரீச் ஆகணும்னா 8.3 மினிட்ஸ் எடுக்கும். ஓகே, ஃப்ரம் த நார்த் ஸ்டார் அண்டு நார்த் பொலாரிஸில் இருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? 320 லைட் இயர்ஸ். நெய்பரிங் கேலக்சியிலிருந்து நம்ம எர்த்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ். நம்மளோட எர்த்து வந்து க்ளோசஸ்ட் நெய்பரிங் ஸ்டார், அதோட நேம் வந்து ப்ராக்சிமா சென்டரி. டிஸ்டன்ஸ் 4.3 லைட் இயர்ஸ் அவே. ஓகே, தென் அவர் எர்த் இஸ் அப்ராக்சிமேட்லி away from the center of our galaxy 26,000 light years away from the center of our galaxy. Our earth is approximately 13.4 million light years away from one of the oldest galaxy were found called as GNZ11. okay, TNPC group 2ல நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் ஸோ க்ளோசஸ்ட் ஸ்டார் ப்ராக்சிமா சென்டரி, க்ளோசஸ்ட் கேலக்ஸி ஆண்ட்ரோமேடா, க்ளோசஸ்ட் நெபுலா ஹெலிக்ஸ் நெபுலா, க்ளோசஸ்ட் பிளானட் மார்ஸ். இதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஸோ ஷார்ட் ஃபார்மில் எப்படி வைக்கணும் அப்படின்னா PAHM, ப்ராக்சிமா சென்டரி ஆண்ட்ரோமேடா ஹெலிக்ஸ் நெபுலா மார்ஸ். ஓகே, Vernier caliper. Vernier caliper is one of device used to find out the depth of hollow objects. It has two scales, namely main scale and vernier scale. Least count of vernier caliper 0.01 centimeter. Then screw gauge. It is one of device used to measure the diameter of thin wire and thickness of thin metallic plates. It is also having the two scales, namely head scale and pitch scale. The least count value of screw gauge is 0.01 mm. ஓகே, டயக்ராமில் வந்து ஸ்க்ரூ கேஜை காமிச்சிருக்கோம். ஹெட் ஸ்கேல்ன்றது வந்து 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். பிட்ச் ஸ்கேல் வந்து 0லேருந்து 10 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எரர்ஸ் இன் வெர்னியர் காலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். ஸோ வெர்னியர் காலிப்பரில் வந்து ரீடிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வெர்னியர் காலிப்பரோட 0 மெயின் ஸ்கேலோட எந்த டிவிஷனோட கோயின்சிட் ஆகிருக்குன்றதை பார்த்து அந்த டிவிஷனை நம்ம நோட் பண்ணணும். ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேலோட கோயின்சிடன்ஸும் மெயின் ஸ்கேலோட எது கூட கோயின்சிட் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணி நம்ம கிடைச்ச அந்த ரீடிங்கோட ஆட் பண்ணி எழுதுறது தான் மெஷர்டு ரீடிங். இப்போ பாசிட்டிவ் எரராக இருந்ததுன்னா 0.04 வந்து கரெக்ஷன் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். எரர் வந்து நெகட்டிவ் எரராக இருந்ததுன்னா கரெக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். சேம் மெக்கானிசம் தான் ஸ்க்ரூ கேஜில். ஓகே, மெஷரிங் மாஸ். ஸோ வி காமன்லி யூஸ் த டேர்ம் வெயிட் which is actually the mass. SI unit of mass is kilogram. Then we are going to use 4 balances. First one, common balance, physical balance, digital balance, spring balance. காமன் பேலன்ஸுன்றது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தராசு தான். ஒரு ஃபிக்ஸ்டு வெயிட்டை நம்ம வச்சுட்டு நம்ம திங்ஸ் எவ்வளோ வாங்குகிறோமோ அதை வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. செகண்ட் திங் வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஃபிசிக்கல் பேலன்ஸுன்றது வந்து
ரிசர்ச் லேபில் நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் ஃபிசிக்ஸ் லேபில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் டிவைஸ் தான். இட்ஸ் அ ஹைலி சென்சிட்டிவ் டிவைஸ் மெயின்லி யூஸ்ட் அஸ் ரிசர்ச் லேப். இட் இஸ் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10 mg to 200 gram. ஸோ அதோட டயக்ராம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதில் இருந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் டிவைஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் த weight of an object. The spring balance, so working on the principle of Hooke's law. ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்ப்ரிங்கோட ஒன் எண்டு வந்து ராடில் வந்து ஹேங் பண்ணியிருப்போம், ஆப்போசிட் எண்டில் வந்து வெயிட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வெயிட் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால இட் மூவ் புல் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட். அப்போது வந்து ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ஆக்டிங் அப்வர்ட். ஓகே, இப்போது ஹூக்ஸ் லாவோட மெக்கானிசம் தான் நம்ம எங்கள் ஸ்ப்ரிங் பேலன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஹூக்ஸ் லா மெக்கானிசம் we are going to find out the weight of an object. Now we are going to conclude mass, weight. What is the difference between mass and weight? Mass is a fundamental quantity. Weight is also a derived quantity. Mass, it has magnitude alone. It is also called as scalar quantity. Weight, both magnitude and direction. It is also called as belongs to vector quantity. Mass, it is the amount of matter contained in a body. Weight, it is a normal force exerted by the surface on object against gravitational pull. It is a fundamental definition of weight and a fundamental definition of mass. Then mass remains the same for everywhere, but weight varies from place to place. Then mass, it is measured by using physical balance. Weight is measured by using spring balance. Unit of mass kilogram, unit of weight Newton. Thank you viewers. Any queries, give me the comments. Thank you so much.